ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை மசாலா எல்லாம் சேர்ந்து கலந்தது இதை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ 100 கிராம் தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த அளவு வதங்கினா போதும். நான் கறியோடு சேர்த்து நல்லா வதங்கிடும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம நல்லா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். தொக்குக்கு, கிரேவிக்கு எல்லாத்துக்குமே நம்ம நல்லா தயிர் சேர்த்து செய்யும்போது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கூட தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ தயிரோட ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர் ஊற்றி நம்ம கறியோட நல்லா சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த 2 நிமிஷத்தில் சிக்கனில் உள்ள தண்ணியே இந்த அளவுக்கு விட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மசாலாவோடு சேர்த்து வேகட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோடு கலந்து நல்லா வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிரேவியாக தான் வைக்கிறோம், அதனால் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ அந்த தண்ணியிலையே எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நம்ம இன்னும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி எந்தளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. நல்லா மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நடுவில் 2 வாட்டி நான் நல்லா கிளறி விட்டேன், இல்லைனா அடி பிடிச்சிரும். அடுப்பை மீடியமில் வச்சு வேக வைக்கும்போது தான் கறி நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரசம் வச்சுட்டு இது மாதிரி தொக்கு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுட்டு வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அப்படியே சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் இது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குமே இந்த மாதிரி கிரேவி நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.